அனைவருக்கும் அன்பான வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம பார்க்க வீடியோ என்ன கேட்டிங்கனாக்க நம்ம மாற்றி வந்து நண்பர்களே நம்ம மாற்றி விட்டோம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற வீடியோ என்ன கேட்டிங்கனாக்க அது இது பைனாப்பிள் நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்களேன், இது பைனாப்பிள் 3 பைனாப்பிள் வச்சுருக்கேன் நம்ம. இது ஒன்று. இந்த பைனாப்பிள் நண்பர்களே, இந்த 3வது பைனாப்பிளில் எப்படியோ கத்திரி கண்டு விதை விழுந்துருக்குது. இங்கே கத்திரிக்காய் வந்துருச்சு பாருங்களேன். இந்த பாருங்கள் கத்திரிக்காய் முளைச்சிருச்சு. இதுக்குள்ளே நமக்கு இது வேணுமா எய்தர் யூ வாண்ட் திஸ் ஆர் தேட். என்னை பொறுத்தளவுக்கு நிறைய 3 இந்த பைனாப்பிள் தான் வேணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன நினைக்கிறேன், இந்த கத்திரியை பூராத்தையும் அப்படியே பிடுங்கி ரீப்ளான்டேஷன் பண்ண போகிறேன். இந்த பாருங்களேன், அப்படியே பிடுங்கி இந்த பிடுங்க பாருங்கள். ஏன்னா பிடிங்கி வச்சிட்டேன். அதுக்குள்ளே இருந்துச்சு இது பூரா காயோடு இருக்கு பாருங்களேன். காயோட இந்த ஒரு 2 கண்டெய்னர் ரெடி பண்ணிட்டேன் நண்பர்களே. 2 கண்டெய்னரையும் ரெடி பண்ணிட்டேன் அதை பிளான் பண்ணுறதுக்கு. ஏன்னா சம்மர் இருந்ததுனால ஹெவி சம்மர் இருந்ததுனால நான் குட்டா டு டூ எனி காரணம் ஒர்க்கு. பிகாஸ் அது செஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. காரணம் சரியான வெயில். இதை மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கதே இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஈவன் தோ ஐ ஓன் அண்டர்ஸ்ட் ஐ யோர் கண்டிஷன். இயற்கை மீது உள்ள ஈடுபாடு தான் காரணம். இயற்கை மீது ஈடுபாடு இருந்துச்சுனாங்க நண்பர்களே, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் நண்பர்களே. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோ மூலமாக. இயற்கையை நேசிங்க. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது பாருங்கள், இந்த 2 பிளான்ட் அங்கே வந்து பண்ணி இல்லைங்க. இதை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி. இந்த பாருங்கள், இந்த காயோடு இருக்கிறத இதில் வைக்க போகிறேன். இந்த பாருங்கள், சீக்கிரம் போகும். இந்த காயோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க காய். இந்த காய் அதாவது கத்திரி வரும் நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க கத்திரி அண்டு மிளகாய் தக்காளி 3மே ரீப்ளேஸ் பண்ணலாம் நண்பர்களே. டவுட்டே கிடையாது நண்பர்களே. அது 3 வரும். ஆனால் வண்டியெலாம் வர அதில் பொறுத்தளவுக்கு வராது சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் தட் மச் பாசிபிள். ஐ திங்க் வரும். ஈல்டிங் நல்லா கிடைக்காது. வச்சுட்டு நண்பர்களே, மண்ணை போட நண்பர்களே. இந்த பாருங்க, கடவுளை நினச்சி மனாபுரம் நினச்சி நான் பிளான்டேஷன் பண்ணிட்டேன். ஆமாம், அங்கேருந்து கொண்டு இது மண் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் 2 மாதத்துக்கு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சுட்டு மண்ணெல்லாம் உரங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மழை காலம் வந்துச்சு இல்லைங்களா, அது அப்புறம் தான் இதை பிளான்டேஷன் பண்ணிட்டேன். அந்த இது ஆக்சுவலாகவே நான் நினச்சது அது கத்திரினே நினைக்கிறேன். அது நான் கண்டங்கத்தின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நினச்சேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்குமே பார்க்குறேன் ஒரு நல்ல சூப்பர் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் இருந்துச்சு. இன்னொரு பிளான்ட் நண்பர், அதை இங்கே பிளான்ட் பண்ண போகிறேன் நண்பர்களே. இந்த கடை ஒன்லி வாட்டர் கேண்டா 28 வாட்டர் கேண்டா இங்கே பிளான்ட் பண்ண போகிறேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன், அந்த வேலை கீழே உழுது இருந்துச்சு. இந்த பாருங்க நண்பர், இந்த போட போகிறேன் நண்பர். இதை வைக்கிறேன் நண்பர்களே. இந்த வச்சிட்டேன் நண்பர்களே. இந்த வச்சுட்டேன், சென்டரில் வச்சுட்டேன். ஒரே ஆள் தான் நண்பர்களே வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிளான்டேஷன் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் இந்த மண்ணை போடுறேன். அடுத்ததுல இருந்து மண்ணை எடுத்து இதில் போடுறேன். அடுத்த கண்ணு இருந்து மண்ணை ஏற்கனவே அதில் உள்ள சத்து முடிஞ்சேன் இதில் போடுறேன். இதை நல்லா காப்பாற்றணுன்றக்காண்டி, நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த் கிடைக்கணுன்றக்காண்டி இன்னொரு கண்ணு இதில் போகிறேன் நண்பர்களே. அங்கேருந்து எடுத்து இங்கே போகிறேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, போட்டேன் நண்பர்களே. இப்போ என்ன பண்ண போகிறேன், சீக்கிரம் அப்படியே முடிக்கணும். 100% உயிர் தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே. 100% உயிர் தண்ணி கொடுக்கணும் இதுகளுக்கு. இந்த இது வச்சு நான் உயிர் தண்ணி கொடுக்க போகிறேன் நண்பர்களே. இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு வச்சிங்க பார்த்தீங்களா, உயிர் தண்ணி கொடுக்க போகிறேன். இந்த பாருங்க, அது இருக்க அந்த கத்திரிக்காய் அந்த இருக்குது. இந்த கத்திரிக்காய் இந்த இருக்குது, இதுதான் அந்த கத்திரிக்காய் நண்பர்களே. 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் நண்பர்களே. நாட்டு கத்திரிக்காய் வேற கத்திரி இதுக்கு 2வது வச்சதுக்கு ஒரு உயிர் தண்ணி கொடுக்க போகிறேன் நண்பர்களே. இங்கே பாருங்க, 2வது வச்சது சூப்பராக இருக்கு பாருங்க. என்னுடைய ஃபர்தர் அப்டேட்ஸை நான் உங்களுக்கு தரேன் நான். ஆனால் வெண்டிக்காய்க்கு இது அந்த அளவுக்கு சாத்தியப்படாது நண்பர்களே. வரும் ஈல்டு வில்லாட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஈல்டு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்ம தோட்டத்தை காட்டி அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.